நடாது இதே அப்புறம் இங்கே வச்சுருக்க குழப்ப அது எரிக்கிறதா எரிக்கிறக்கா ஓ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், எண்ணெய் ஊற்றணும் தீர்ந்து போச்சு. ஏன் ப்ரோ அதுதான் வீட்டுக்கு வீடு 100 யூனிட் எப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறேன். அப்போ எதுக்கு யூஸ் பண்ணிட்டுருங்க? அந்த 100 யூனிட்டில் எப்படி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் போகலாம்ல? நீ அப்படி கேட்க வரியா? ஆமாம், சொன்ன புரியுற மாதிரி சொல்லணும். அதுக்கு இந்த சீமனை ஊற்றி அதை தீர்ந்து போய் எவ்வளோ சீமனை தான் வாங்குறதாம்மா? அதுக்கப்புறம் பில்லை கட்டிட்டு போயிடலாம்ல? இத்தனை நாள் சீமனை கண்டுக்காமல் இருந்தோம், அதனால் கொஞ்சம் அப்படியே வீட்டில் கொஞ்சம் இருந்தது, யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து அதுக்குன்னு விளக்கெண்ணெய் ஊற்ற வேண்டியதா, கொட்டமுத்து ஆட்ட வேண்டியதா, இல்லை இருக்கிற தேங்காய் உடச்சி ஆட்டி அதுக்கு ஊற்ற வேண்டியதா? அதான் எதுக்குன்னா பேசாமல் அதுவே இப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். கரண்ட்டு தான் எப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்புறம் உங்களுக்கு. சரி, நீ அப்படி வர உனக்கு புரியுற மாதிரி தான் சொல்லணும். சரி, இப்போது நீ தூங்கி எந்திரிக்கிற. சரி, எந்திரிச்சிருந்துமே பேஸ்ட் ப்ரெஷ்ஷு போடுற. அது எப்படி தயாரிக்கிறாங்க? எப்போ போல் ஃபேக்ட்ரியில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் வச்சு எடுத்தாங்களா? சரி, அங்கே கரண்ட் தேவைப்படுதா? ஆமாம். அப்படியே அடுத்து ஒரு டீ குடிக்கலான்ட்டு வர ஒன்றா பாக்கெட் பால் வாங்கன்னு வச்சுக்கோ. அங்கே என்ன பண்ணுறாங்க? அங்கேயும் ஃபேக்ட்ரியில் எல்லாம் பாலை பிரித்து எடுத்து பேக்கெட் பண்ணி இது பண்ணுறாங்க, மிஷின் வச்சு இது பண்ணுறாங்களா? அப்போ அங்கேயும் கரண்ட் தேவைப்படும். ஆமாம். அப்படியே நம்ம பக்கத்தோட தானே அவர்கிட்ட பால் வாங்கினா அவர் இப்போ இது மிஷின் வாங்கிட்டாரு, பால்காரருக்கு மிஷின் வாங்கிட்டாரா? யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு கரண்ட் தேவைப்படுதா? சரி, அப்புறம் அப்படியே இங்கே வர இப்போ இந்த அரிசி சாப்பிட்றோம், அரிசி ரைஸ் மில் போய் வாங்குறோம். ஆமாம். அங்கே என்ன பண்ணுறாங்க? அங்கேயே மிஷின் யூஸ் பண்ணுறாங்களா? மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட் யூஸ் பண்ணுறாங்களா? அடுத்து இப்போ காலேஜ் வரேன். காலேஜ் வந்து லைட்டு, ஃபேனு, ஏசி, அப்புறம் ப்ரொஜெக்டரு, கம்ப்யூட்டரு, அப்புறம் அந்த லேப் மிஷின் எல்லாம் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னா பணத்தை கரெக்ட் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். அப்போ அங்கே கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம். அப்புறம் அங்கே போய் பில் கட்டணுமா? சரி, அப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டு மச்சா டீ குடிக்கலான்ட்டு போகிறேன். அங்கே ஒரு சின்ன பொட்டி கடை ஒன்று இருக்குது, நல்ல பெரிய கடை ஒன்று இருக்குது. எங்கே போவேன்? பெரிய கடைக்கு தான் போவேன். நல்லா எப்படி ஃப்ரீயாக இருக்குது, லைட் ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் இருக்குமா? அங்கே தான் இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது. அங்கே கரண்ட் யூஸ் பண்ணுறாங்களா? சரி, அப்புறம் என்ன சாயங்காலம் என்ன பண்ணுறேன்? சரி, தேட்டருக்கு போகலான்ட்டு போகிறேன். எந்த மாதிரி தேட்டருக்கு போவேன்? நல்லா எப்படி பெரிய தேட்டர், நல்லா ஸ்க்ரீன் எப்படி பெருசாக இருக்குது, ஏசி வேணும், அப்புறம் அப்போ சவுண்டு சிஸ்டம் நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும், பார்க்கிங் இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும். அப்புறம் அப்படியே கையை நீட்டினா சென்சாரில் சென்ஸ் ஆகி தண்ணி விழுகணும். அந்த மாதிரியெல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி நல்லா இருக்குமா? அங்கேருந்து தேவைப்படுது, கரண்ட் தேவைப்படுதா? அவனுக்கு கரண்ட் பில் கட்டுவானா? சரி, அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படி சாப்பிட்றக்கு வர சும்மா இந்த சாதாரண ஒரு இது கடைக்கு கொஞ்சம் பெரிய கடைக்குது. எங்கே போவேன்? நல்லா எப்படின்னா பெரிய கடைக்கு தான் போவேன். அங்கே தான் நல்லா வெளிச்சமாக இருக்குது, பூச்சி இது வராது, பிரச்சனை இருக்காது, ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அப்போ அங்கே கரண்ட் தேவைப்படுதா? சரி, இப்போ வீட்டில் வந்து நீ தோசை ஊற்றுறதுக்கு மாவாடிட்டு வச்சுட்றாங்க. இப்போ ஒரு கிலோ 10 ரூபான்னு வச்சுக்கோ. இப்போ கரண்ட் வழியாக இருந்து ஒரு 50 ரூபா 50 பைசா வந்து உனக்கு ஜாஸ்தியாக அந்த அங்கே வந்து யூஸ் ஆகிறது வந்து 50 பைசா அதிகமாகுது கரண்ட் யூஸ் பண்ணுறது. உங்கள்கிட்ட வந்து தம்பி 10 ரூபா 50 காசு ஆகிக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா 50 காசு கேட்பாரா? இல்லை எப்படி கேட்பாரு? கேட்க மாட்டேன். ரவுண்டு ஒரு 5 ரூபா இல்லை இப்போ 10 ரூபா இப்போ கூட கேட்பாரா? சரி, ஒரு 15 ரூபா வச்சுக்கோ. அங்கே 15 ரூபா கேட்குறேன் அப்படி. சரி, அப்புறம் இப்போ நம்மளாம் இப்போ தேங்காய் இருக்குது, கடலை இருக்குது, என்ன பண்ணுவோம்? கடைக்கு கொண்டு போய் ஆட்டி இது பண்ணுவோமா? ஆமாம். அப்போ அங்கே என்ன மிஷினில் முன்ன மாதிரி மாட்டை போட்டு இழுக்கிறதெல்லாம் இல்லை, செக் யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம். அப்போ அங்கே என்ன கரண்ட் தேவைப்படுதா? யூஸ் பண்ணுறாங்க. சரி, இத்தனை பக்கம் தேவைப்படுது. அப்புறம் இன்னொன்று, இந்த முடி அழகு வரதுக்கு நீ சலூனுக்கு போகிற. ஆமாம். அங்கே எந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்ப்ப? நல்ல இப்போ லைட் செட்டிங்கோட கொஞ்சம் டிவி எல்லாம் தேவைப்படுமா? அங்கே எல்லாமே கரண்ட் தானே? ஆமாம். சரி, அப்போ அவங்களும் கரண்ட் பில் கட்டுவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கட்டுவாங்க. ஆமாம், கட்டி தானே வேணும். அப்புறம் இப்போ நீ எது இருந்தாலுமே, இப்போ நீ ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போனாலும் கரண்ட் பில் கட்டுவானே. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் அவங்க கரண்ட் பில் கட்டுவாங்க. அப்புறம் ஒரு வண்டி ஷோரூம் போனாலும் சரி, எந்த ஒரு ஷோரூம் போனாலும் சரி, அங்கே லைட் செட்டிங் இருக்குது, கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட் பில் கட்டுவாங்க. கடைன்னு ஒன்று இருந்துன்னா அங்கே இது பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு தொழிற்சாலை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லேருந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து எது தயாரிக்கணும்னாலும் சரி, இல்லை போகிற செருப்பு எல்லாமே ஃபேக்ட்ரி தயாரிக்கிறாங்க. ஃபேக்ட்ரிக்காரன் கரண்ட் பில் கட்டுவா. அப்போ அந்த கரண்ட் பில்லெல்லாம் என்ன, அவன் போன மாதத்தில் நிறைய லாபம் வந்துருச்சு, சரி அதுலேருந்து எடுத்து கட்டிக்குவோம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாபத்துலேருந்து எடுத்து கட்டுவானா? சரி, விற்கிற போது அந்த பொருளை ஏற்றி வைப்பானா? பொருளை தான் இப்போ நீ ஏற்றி வைப்பா, விற்கிற பொருளை ஏற்றி வைப்பான். சும்மா சேர்த்து வச்சது தூக்கி அவன் எடுத்து இந்த கரண்ட் பில் கட்டிக்கணும்னு கொடுப்பான். அப்படி எப்படி எவன் கொடுப்பா? இப்போ நீயே வர, ஆனால் ஒரு வெள்ளடிக்கு ஒன்றாங்கிற போன மாதம் நான் 30 ரூபா வாங்கியிருப்பேன். இப்போ அதே 30 ரூபாய்க்கு நான் அடிப்பா, விக்கி கரண்ட் பில் ஏறிச்சிக்கி ஒரு 10 ரூபா ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஏறிக்கிற வந்து ஒரு ரூபா ஏறிக்கணும்னு வச்சுக்கோ. ஆனால் நான் கூட வாங்கும்போது 10 ரூபாய் வாங்குவேன், 30 ரூபா கூட நான் வாங்க மாட்டேன், 10 ரூபா. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே ஏறோ எல்லா பக்கமே வேலை ஏறி இருக்குது. நீ வந்து இன்னும் நினச்சிருப்ப, சரி நம்ம 100 யூனிட்டுக்குள்ளே கரண்ட்டு யூஸ் பண்ணிட்டோம், அதனால் கரண்ட் பில் கட்டல அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் உன்னோட தலையில் வந்து 1000 யூனிட்டுக்கு பில் ஆயிருக்கு. முன் பாக்கெட் இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து பின் பாக்கெட்டில் நான் உருவிட்டு போயிடுவேன். ஆனால் அது வந்து உனக்கு தெரியாது. நினச்சிருப்பா, சரி யூனிட் 100 யூனிட் தானே ஃப்ரீ தானோ அப்படின்னு நாம் நினச்சிட்டுக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை விக்கி கணக்கு.
சரி நான் அப்படி பார்த்தா இது ஒரு 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா தானே எப்படி கூட போகுது அது என்ன ஆக போகுது. சரி நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீ இப்போ இதுக்கு போகிற இதுக்கு மாவாட்டருக்கு போகிற 5 ரூபா, அப்புறம் சலனுக்கு போகிற 5 ரூபா, ஜெரஸருக்கு போகிற 5 ரூபா, அப்புறம் பைக் வாங்க போகிற அங்கே ஒரு அமௌண்ட்டு, ட்ரெஸ் எடுக்க போகிற அங்கே ஒரு அமௌண்ட்டு. அப்போ அதே மாதிரி நானும் போகிறேன். இப்போ எனக்கும் அதே 5 ரூபா 10 ரூபா அப்படியே வச்சுக்கோ. இதே மாதிரி கணக்கு போட்டால் என்னால் கணக்கே ஓட முடியாது எவ்வளோ போயிருக்குதுன்ட்டு. அதுவும் கரெக்டு தான். அப்போ கடைசியில் யார் பாதிப்படுறா? நாம தான். இது தெரியாமல் நீ சீமான் எங்கே எடுத்து ஊற்றுவ, அப்புறம் இது என்ன 100 யூனிட்லேயோ யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. நான் போய் உட்காந்து மீட்டர் கட்டி உட்காந்துட்டு இன்றைக்கி எத்தனை ஒரு 1100, சரி ஒவ்வொரு நாளும் போய்ட்டு 1010 ஓடிக்குதா, 1020 ஓடிக்குதா, 1030 ஓடிக்கும் நீட்டாக இருக்க முடியும். அப்படி பார்க்க முடியாது. அப்புறம் சொல்கிறேன் சரி விடுங்க. அதெல்லாம் சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க வைக்கி. என்னமோ வேணாம், என்னமோ நடக்குதுண்ணா. கேம் ஆடலாமா? போனால் டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாம், போய் சாப்பிடலாம். 9 ஆச்சு. ஆமாம் வைக்கி. சரி சரி.